ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே வீடியோ எல்லாருமே பார்த்தீங்க. சாட்டர்டே ஸ்பெஷல் வீடியோ. அந்த சாட்டர்டே ஸ்பெஷல் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரெசிபி போடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த சாட்டர்டே ஸ்பெஷல் வீடியோட ஃபுல் ரெசிபி தான் இருந்து. வாங்க என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். 100 days 100 வீடியோஸ். இன்றைக்கி டே 55. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு கிரேவியும் அன்றைக்கி நாங்கள் சாட்டர்டே என்ன சமைச்சோன்னா நண்டு கிரேவி மாதிரி செஞ்சுட்டு எறா தொக்கு தான் பண்ணியிருந்தாங்க. அக்கா சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபியை வந்து நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நண்டு கிரேவிக்காக மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்னென்னா, இடுக்கியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இடித்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நண்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. ஆனால் அக்கா வந்து இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணுவாங்க. சீ ஃபுட்ஸ்னாலே மோஸ்ட்டாக வந்து இடித்து தான் ஆட் பண்ணுவாங்க அக்கா. இப்போ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நசுக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியும் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி இதெல்லாம் இடித்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சுடான பிறகு எண்ணெய் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து எண்ணெய் வந்து மேலே மிதக்குனா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பூண்டு, இஞ்சி போட்டு நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம். இஞ்சி அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக இஞ்சி, ஆனால் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் அன்றைக்கி வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து அதுவும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நண்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதில் வேறு அக்கா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சாங்க. டேஸ்ட்டு சொல்லவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கலர் சேஞ்ச் ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். ஸ்லோ குக்கிங் தான் வந்து எப்பயுமே டேஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னே சொல்லலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு ஆட் பண்ணிப்போம். குவைத்லலாம் வந்து நண்டு சீசன் அப்போ தான் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்துலாம் வந்து நண்டு சூப்பராக கிடைக்கும் இங்கே. நம்ம ஊர்லலாம் வந்து களி நண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் டேடி வந்து ஆளுக்கிட்ட சொல்லி வச்சு களி நண்டு வாங்கிட்டு வருவார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த நண்டு. அது வந்து ஒரு சணலால் அதோட இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அது நம்ம வாஷ் பண்ணும்போது அது கட் பண்ணி உடச்சி அதில் ஃப்ளெஷ் அப்படியே கறி மாதிரி இருக்கும். ஃப்ளெஷ் அதில் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூளில் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கு வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நண்டுக்கு. கடைசியில் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம், அவ்வளோதான். நண்டுலே தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விட்டுற வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சீ ஃபுட்லாம் வந்து வாஷ் பண்ணுற வரையும் தான் வந்து வேலை. அதுவும் நண்டு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு நண்டு க்ளீன் பண்ணலாம் தெரியாது. நான் வந்து பார்த்துருக்கேன், நண்டு க்ளீன் பண்ணுறது பார்த்துருக்கேன். கம்பேரிட்டிவ்லி எறா மீனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நண்டு க்ளீன் பண்ணுறது ஈஸின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா தண்ணி போட்டு கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதான். இது நல்லா இப்போ கொதிக்கணும். இப்போ நீங்கள் சீ ஃபுட்ஸ்லாம் குக் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். அதை தாண்டி குக் பண்ணிங்கன்னா அதை டேஸ்ட்டே மாறி போய்டும்னு சொல்லுவாங்க. அதனால் ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். மீனும் சரி, எறாவும் சரி, நண்டும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 15 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, இல்லைனா தண்ணி வற்றி போயிட போகுது. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அடி பிடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி. நண்டு கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். நம்ம போடும்போது ஒயிட்டிஷாக ப்ரௌன் கலர் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரெட்டிஷாக மாறிட்டு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் திரும்பி திறந்து விட்டு திரும்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம்லாம் ஓகேவான்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் காரத்துக்கு வந்து நம்ம கடைசியில் தேங்காய் பேஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணி அரைப்போம். அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே ஓகே தான்.
இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் வந்து இது மிளகு வந்து ஆட் பண்ணி அரைச்சிருக்காங்க அக்கா. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சியாக மாறிடும் நண்டு. நீங்கள் வந்து ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருக்குங்க. ரசம்லாம் வச்சு நீங்கள் தொட்டுக்கையாக சாப்பிட்ணுன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது வந்து குக் ஆன பிறகு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான், நண்டு கிரேவி சூப்பராக ரெடி. இது நீங்கள் ரைஸில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்கங்க, ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னங்க சுந்தரி அக்கா கடை, எங்கள் அக்கா சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அள்ளும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நண்டு கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் தேங்காய் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க, நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய். அப்போ தான், இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடும் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுறதால. இது நல்லா கொதித்த பிறகு நீங்கள் வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணுங்கள், புதினா ஆட் பண்ணாதீங்க. அதை ஆட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நண்டு கிரேவி சூப்பராக ரெடி. நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு வந்து லாஸ்ட் வரையுமே கொடுங்க. நான் நிறைய வீடியோஸ் நல்லா ரெசிபியோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ரெசிபிலாம் பார்த்து ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சைடில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து நாங்கள் வந்து டீ போட்டுட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் கொத்தமல்லி தூவிட்டுருக்கு, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரைஸும் கழுவி வாஷ் பண்ணி ரைஸும் வச்சாச்சு. இப்போ வந்து எறா தொக்கு பண்ண எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே டேபிள் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக இருக்குது. அடுத்தது எறா தொக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதனால் வந்து நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆன பிறகு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்காங்க. வெறும் பூண்டு இது, ஓகேவா? வெறும் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்காங்க. பூண்டு, அது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டு இடித்து வச்சுருக்காங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச். இதில் வந்து இஞ்சி ஆட் பண்ணக்கூடாது, இறால வந்து இஞ்சி ஆட் பண்ணக்கூடாது. வெறும் பூண்டு தான், பூண்டு சோம்பு அவ்வளோதான். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து 2 பல்லாரி சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி, ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்திருந்தோம். அந்த பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து எப்படியுமே குக்கான பிறகு அது வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரஃபாகவே சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அது வரையுமே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருந்தாங்க எறா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு எறா பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து நண்டை விட எறா தான் ரொம்ப 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 பிடிக்கும். இறால வெறும் மிளகாத்தூள், பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒன்று எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும் கர்ட் ரைஸுக்கு. அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, புளி ரைஸ் எல்லாத்துக்குமே. இல்லை வெறும் ரைஸு கூட அதில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ எறா போட்டு நல்லா இந்த இதிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எறா வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான், ஏன்னா நண்டில் வந்து நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணோம். இதில் வந்து எதுவுமே தேங்காய் பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் குழம்புத்தூள் மட்டும் சேர்த்தா நமக்கு வந்து காரம் இருக்காது, திக்னஸ் தான் கொடுக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு மசாலா வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எறா தொக்கு.
மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இறால மட்டும் தப்பி தவறி கூட தண்ணி ஊற்றிடாதீங்க. இறாலே தண்ணி சூப்பராக வரும். இறா நல்லா தண்ணி விடும். அதனால நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி போக போக உங்களுக்கு வந்து இறா வந்து ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் தண்ணியே கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். இறாலே தண்ணி விடும். அப்படி விடலைன்னா சப்போஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இறாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. நாங்கள் அன்றைக்கி சுத்தமாக இறால தண்ணியே ஆட் பண்ணலை. ஆனால் அதுவே தண்ணி எவ்வளோ விட்டுருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹையாவிலையும் வைக்காதீங்க. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே எனக்கு இப்போ கூட டெம்ப்ட் ஆகுது. சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டேஸ்ட்டு. மிளகாத்தூள் எங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் மிளகாத்தூள். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன், இறா, நண்டுலாம் வந்து குவைத்தில் சுத்தமாக கிடைக்காதுங்க. ஆனால் இங்கே வந்து ஷர்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போனால் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இறால. இது வந்து வத்தினாலே ஓகே, அவ்வளோதான், கிரேவி ரெடி. இப்போ சைடில் வந்து ரைஸ் நல்லா கொதிக்குது பாருங்கள். எறா நல்லா அந்த தண்ணிலாம் வற்றின பிறகு கொத்தமல்லி தூவிட்டா அவ்வளோதான், எறா சூப்பரான எறா தொக்கு ரெடி. இது வந்து நீங்கள் ரசம், சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து நண்டு கிரேவி வந்து அந்த கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் இது எறா தொக்கு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து சைடில் வந்து கீரை, இது வந்து அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். அரைக்கீரையில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்து மசிச்சிக்க வேண்டியதான். இது முடிஞ்ச பிறகு ஒரு கடையை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு இது எடுத்து அதில் இது எடுத்து அதில் தாளிச்சிட வேண்டியதான் கீரையில். அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு சாட்டர்டே ஃபுல் வீடியோ ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து ரெசிபி எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.